அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் 2G ஊழல் வழக்கில் ராசா அதிரடி கைது. அதிர்ச்சியில் திமுக, இது மாதிரி செய்திகள் வெளியாகிற நிலையில் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அமைச்சரவை மாற்றம் பார்த்திங்கன்னா நடைபெற்று இருக்கு இல்லையா. இந்த நிலையில் அமைச்சர் ராசா அவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனுடைய பின்னணி என்ன, இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2011 ஆண்டு காலத்திலே 2G வழக்கில் வசமாக சிக்கியவர் தான் ராசா அவர்கள். ராசா அவர்களும் கனிமொழி அவர்களும் பார்த்திங்கன்னா 2G வழக்கில் ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க மீது குற்ற வழக்கை பதிவு செஞ்சுருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா அரசுக்கு இருவரையுமே 28,000 கோடிக்கு மேலே பார்த்திங்கன்னா நஷ்டீடு செஞ்சதாக தொடரப்பட்ட வழக்கில் தான் பார்த்திங்கன்னா இப்போ 2G வழக்கில் அதிரடியாக ராசா அவர்களை அதிரடியாக டெல்லிக்கு தூக்கி சென்ற போலீஸ் பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ராசா அவர்கள் சனாதன வழக்கிலும் பார்த்திங்கன்னா வசமாக சிக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ அமைச்சரவை மாற்றத்திலிருந்து பார்த்திங்கன்னா இவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் திமுகவை பெரும் கதிகலங்க வைத்திருக்க நிலை தான் இப்போ அணிஞ்சிருக்கல. இப்போ தான் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா 471 நாட்களாகவே புழல் சிறையில் இருந்து இப்போ பார்த்திங்கன்னா ஜாமீன் கிடைத்து வந்திருக்க நிலையில் இப்போ அமைச்சராகவும் பதவி ஏற்று இருக்காரு. இதன் அடிப்படையில் மீண்டும் பார்த்திங்கன்னா திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் சில அமைச்சர்கள் கைது செய்யப்படுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பார்த்திங்கன்னா பாஜக செஞ்சு வருகின்ற நிலையில் இப்போ ராசா அவர்கள் பார்த்திங்கன்னா வசமாக சிக்கியிருக்காரு. இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா திமுக சேர்ந்த அமைச்சர் ராசா அவர்களை அதிரடியாக தூக்கி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதன் அடிப்படையில் ராசா அவர்கள் பார்த்திங்கன்னா வழக்கில் பார்த்திங்கன்னா மலேரியா, டெங்கு இது மாதிரி போன்ற பேசியிருந்த நிலையெல்லாம் இந்திய மக்கள் அனைவரையுமே கவனத்துக்குரியவராக ராசா அவர்கள் பார்த்திங்கன்னா கவனித்தாங்க இல்லையா. இதன் அடிப்படையில் அனைத்து மாநிலங்களிலும் 2G வழக்கில் பார்த்திங்கன்னா ராசா அவர்களுக்கும் சனாதன வழக்கும் வசமாக சிக்கி அவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் மீண்டும் இப்போ பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் கனிமொழி அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா சமன் அனுப்பியும் ஆஜராகாத காரணத்தினால கனிமொழி அவர்கள் தேடி வருவதுன்ற நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்கள் இன்னும் சிக்காத நிலை ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் சிக்கினாங்க அப்படின்னா கனிமொழி அவர்களும் அமைச்சர் கனிமொழி அவர்களும் பார்த்திங்கன்னா சிக்கிறதுக்கான அனைத்து விதமான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ராசா அவர்கள் அடித்து இழுத்து சென்றதாக ஒரு செய்திகள் வெளியேற்ற நிலையில் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் திமுகவுடைய தலைமையகத்துக்கு பெரும் இழப்பாக தான் நடக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் பாஜக பார்த்திங்கன்னா மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் களமிறங்கிறதுக்கான அறிகுறியாக தான் இப்போ பார்த்திங்கன்னா ராசா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. இருந்தாலும் இவருடைய வழக்கில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.